போர் 2 நாட்டுக்கு நடந்தது அப்படின்னா ஜெயிச்சவனுக்கும் லாஸு, தோத்தவனுக்கும் லாஸு. ஈரான் தோற்றுருக்காங்களா ஜெயிச்சிருக்காங்களா அப்படின்னா அவங்க வந்து தோக்கவும் இல்லை, இன்னும் ஜெயிக்கவும் இல்லை, அந்த இடத்துல நிற்கிறாங்க. அமெரிக்கா வந்து ஜெயிச்சிருக்காங்களா தோற்றுருக்காங்களா அப்படின்னா முழுமையாக தோற்றுருக்காங்க. நவம்பர் மாதம் ஒரு பெரிய கண்டம் இருக்குது ட்ரம்ப்புக்கு. ஒரு நாளைக்கு $2 பில்லியன் செலவாகுது ஒரு நாளைக்கு. இப்போ என்னாச்சு, 50 நாள் தாண்டி போயிருச்சா? 25 பில்லியன் சொல்கிறாங்க. எதுக்கு? அங்கே கப்பல் போனதுக்கு வந்ததுக்கு அதுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. மிச்சம் உன்னோட தளத்தையே உன்னால் பாதுகாக்க முடியல ஈரான்ட்டேருந்து, ஒத்த நாட்டிலேருந்து. அப்போ நீ எப்படி அடுத்த நாட்டுக்கு வந்து பாதுகாக்கிறதுக்கு கொடுப்ப? ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போரை பற்றி நம்ம நிறைய பேசியிருப்போம். அதாவது அந்த போரால பல நாடுகள் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு. ஆனா அதையெல்லாம் காட்டிலும் அமெரிக்கா ரொம்ப வந்து பாதிப்படைஞ்சிருக்கு. முக்கியமா அமெரிக்காக்குள்ளே விரிசல் வந்திருக்கு அப்படின்னு. ஆனா இப்போ அந்த அமெரிக்க அரசாங்கத்துல ஒயிட் ஹவுஸுக்குள்ளேயே வந்து மிகப்பெரிய ஒரு பிரளயமே வெடிச்சிருக்குங்க. வெடிச்சுக்கிட்டு இருக்கு. என்னது அது? ஆமாம், பிரளயம் தான். எப்படின்னா அதாவது உலக நாடுகள் நிறையா இந்த போரால் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஆனால் அந்த போரை ஆரம்பித்த ஒருத்தர் இருக்கான் இல்லையா, யார்? அமெரிக்கா. அவங்களுக்குள்ளே வந்து ஆரம்பித்தாச்சு. போரை ஆரம்பித்தா எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு போர் 2 நாட்டுக்கு நடந்தது அப்படின்னா ஜெயிச்சவனுக்கும் லாஸு, தோத்தவனுக்கும் லாஸு. ஜெயிச்சவன் வந்து கொஞ்சம் சீக்கிரம் ரெக்கவர் ஆவான், தோத்தவன் வந்து சீக்கிரம் ரெக்கவர் ஆக மாட்டான். அவ்வளோதான் வித்தியாசம். அப்படி பார்த்தா இவங்க வந்து ஆயுதங்களை ஜெயிச்சவனும் யூஸ் பண்ணியிருப்பான், தோத்தவனும் யூஸ் பண்ணியிருப்பான். தோற்று போயிட்டான்னா இவன் வந்து இங்கே ஆக்குப்பை பண்ணி அங்கே இருக்கிற வளத்தெல்லாம் கொஞ்சம் எடுத்து இவன் ரெக்கவர் ஆகிக்கிடுவான் அப்படிங்கிறதான். இன்றைக்கி உங்களோட நீங்கள் நிறைய வந்து உலக செய்திகள் கேட்குறது முதற்கொண்டு படிக்கிறீங்க, பார்க்குறீங்கல்ல. அமெரிக்கா வெற்றி அடைஞ்சிருச்சா இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கா? ஆமாம் சார். போனாங்க, நிறைய அடிபட்டிருக்காங்க எக்கச்சக்கமாக. F-35லேருந்து F-15 நிறைய சொல்லிகிட்டே இருக்கோம், அடிபட்டிருக்காங்க. சரி, அதே நேரத்தில் ஈரான் என்னாச்சு, அவங்களும் நிறையா தாக்குதல் வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய மிசைல்ஸ், ட்ரோன் எக்கச்சக்கமாக இழந்திருக்காங்க. ஏன்னா ஒன்ஸு ஒரு மிசைலோ ஒரு ட்ரோனோ அனுப்பிச்சு, ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபத்தா மிசைல் அனுப்புகிறாங்க. ஓகே, அதை அனுப்பிச்சா ஒரு 2 மில்லியன் அந்த அந்த ரேஞ்சுக்கு சொல்கிறாங்க வச்சுக்கோங்களேன். 2 மில்லியன் அப்படின்னா 2 மில்லியன் 3 மில்லியன் அப்படின்னு ஒன்று அனுப்பிச்சது ஆயிரக்கணக்காக அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ என்னாச்சு, பில்லியனில் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்க நாட்டுக்குள்ளே அடி வாங்கியிருக்காங்க, நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, தலைவர்கள் முதற்கொண்டு. அப்போது அவங்களுக்கான லாஸு. இப்போது ஈரான் தோற்றுருக்காங்களா ஜெயிச்சிருக்காங்களா அப்படின்னா அவங்க வந்து தோக்கவும் இல்லை, இன்னும் ஜெயிக்கவும் இல்லை, அந்த இடத்துல நிற்கிறாங்க. அமெரிக்கா வந்து ஜெயிச்சிருக்காங்களா தோற்றுருக்காங்களா அப்படின்னா முழுமையாக தோற்றுருக்காங்க, ஜெயிக்கவே இல்லை. ஏன்னா அடுத்த இடத்துல போய் அடித்தாங்க, அடி வாங்கிட்டு திரும்பி வந்து உட்காந்துருக்காங்க. இவங்களும் அடி வாங்கியிருக்காங்க, நிறைய இழந்திருக்காங்க. ஆனால் ரெக்கவர் ஆயிடுவாங்க, ஏன்னா அந்த இடத்துல வந்து இன்னும் தோக்கலை. இந்த மாதிரி ஒரு இடத்துல அமெரிக்காவில் அங்கே காங்கிரஸ் இருக்கு இல்லையா, அதில் என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா, ஏற்கனவே சொன்னது தான், இதுக்கு முன்னாடி வேறு ஒரு இதில் சொல்லியிருந்தேன். அங்கே அதிபருக்கு ஒரு பவர் இருக்குது. ஏதாவது ஒரு நாட்டோட சண்டை போட போகணும் அப்படின்னா, சண்டை இந்த மாதிரி பெரிய அளவுக்கு போகணுன்னா, சண்டை நான் போய் அங்கே போய் சண்டை போட போகிறேன், தாக்க போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் லைக் தேட்டு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கான ஏற்பாடு, இத்தனை கப்பல் அனுப்பணும், இவ்வளோ பேரை அனுப்பணும், இவ்வளோ ஃபைட்டர் ஜெட்டு போகணும், இவ்வளோ ஆயுதங்கள் வேணும், இப்படி செய்யணும். இதுக்கு வந்து ஒரு நாளைக்கு மொத்தத்துக்கு மொபிலைசேஷன் காஸ்ட்டு உதாரணத்துக்கு ஒரு $10 பில்லியன் அப்படின்னா 1,00,000 கோடி. உதாரணத்துக்கு 1,00,000 கோடி நமக்கு வந்து மொபிலைசேஷன் காஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு சாப்பாடு போடணும், ஆயுதங்கள் இருக்குது, இது இருக்குது, அதுக்கு எல்லா செலவு வந்து ஒரு நாளைக்கு வந்து 20,000 கோடி. அப்போ நமக்கு எவ்வளோ நாள் வந்து முற்றுகையிட போகிறோம், எவ்வளோ அடிக்க போகிறோம் அப்படின்னு அதுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி, ஒரு வீடு கட்டணும்னா நம்ம சிமெண்ட் செங்கல்லேருந்து, வானம் தொண்டர்லேருந்து, கம்பியிலேருந்து, வேலைக்காரங்களுக்கு கூலியிலேருந்து, அதுக்கப்புறம் கார்பெண்டர்லேருந்து எவ்வளோ கணக்கு போடுவோம். அந்த கணக்கெல்லாம் தாண்டின கணக்கு அங்கே போட்டு பெரிய அளவுக்கு புக்கு மாதிரி ரெடி பண்ணி அங்கே காங்கிரஸில் சப்மிட் பண்ணணும். அந்த காங்கிரஸில் என்ன 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 அப்படின்னா, அங்கே வந்து இவங்களுடைய கட்சி ரிப்பப்ளிக்கன் கட்சி இருக்குது, அப்புறம் டெமோக்ராட்டிக் கட்சி, 2 கட்சி தானே, ரிப்பப்ளிக்கன் அண்டு டெமோக்ராட்டிக். 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு அங்கே வந்து உத்தரவு வாங்கணும். ஈரானை போய் அடிக்க போகிறோம், எதுக்கு அடிக்க போகிறோங்கிறதுக்கு டீட்டெயில் எழுதணும். அப்புறம் அடிக்கிறதுனால நமக்கு என்ன லாஸ் ஆகுது, அதுக்கப்புறம் நமக்கு என்ன கெயின் ஆக போகுது அப்படிங்கிறதையும் அதில் குறிப்பிடணும். எல்லாத்தையும் குறிப்பிட்டு நமக்கு ஈரான் அடிக்க போகிறதுனால நமக்கு ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு 50 லட்சம் கோடி நமக்கு செலவாகும். உதாரணத்துக்கு இது சொல்ல 50 லட்சம் கோடி மொத்த செலவாகும். நீங்கள் கப்பல் அடித்தா கூட, கப்பல் வீணாக போனால் கூட, ஒரு கப்பல் 1 லட்சம் கோடி, 2 கப்பல் 2 லட்சம் கோடி, மற்ற துணை கப்பல்கள் அதெல்லாம் டெஸ்ட்ராயர் கப்பல் அதெல்லாம், அந்த கப்பல் நிறைய அடித்தா கூட நமக்கு இவ்வளோ செலவாகுது. அப்புறம் ஃபைட்டர் ஜெட் இதெல்லாம் போய்
திரும்பி வந்துடும். அப்புறம் அந்த ஆயுதங்கள் இருக்குல்ல, ஒரு ஆயுதம் மில்லியனில் போய்கிட்டு இருக்கு. அப்போ நமக்கு ஒரு 50 லட்சம் கோடி வந்து மொத்தம் நம்ம எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் இவ்வளோ வருது. ஓகே, அதுக்கப்புறம் இதனால நமக்கு என்ன கெயின்? அங்கே ஈரானில் தலைமையை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். சேஞ்ச் பண்ணிட்டா நம்ம அந்த நாட்டை இறுக்கி பிடிச்சிக்கலாம். இங்கே ஒரு அடிமை ஒருத்தர் உட்காந்துருக்காரு, ரேசா பகலேவின்னு சொல்லி பழைய மன்னரோட வாரிசு உட்காந்துருக்காரு. அவர் வந்து ஒரு பொம்மை மாதிரி உட்கார வச்சுக்கிட்டு அங்கே வரக்கூடிய எண்ணெயும் நேச்சுரல் கேஸையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எப்படி ஈராக்கை கண்ட்ரோல் பண்ணோமோ அது மாதிரி கண்ட்ரோல் பண்ணோம்னா இந்த லாஸை வந்து அடுத்த 2லேருந்து 2.5 வருஷத்துக்குள்ளே நம்ம ரெக்கவர் பண்ணிடுவோம். அப்புறம் இந்த நாடு ஈரான் என்ன நடக்கும்? 9 கோடி பேர் மொத்த மக்கள் தொகை. அவங்க எக்கடு கட்டு போனால் நமக்கு என்ன இருக்குது? அவங்களுக்குள்ளே 4 பேரை வந்து ஒரு குரூப்பை பிரித்து விட்டு இவங்க கையில் வந்து 10 ஆயுதம், அவங்க கையில் 10 ஆயுதம் கொடுத்து சண்டை போட வச்சுட்டு நம்ம எண்ணெய் பூரா எடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ இது நமக்கான கெயின். 2.5 வருஷத்தில் நமக்கு செலவு பண்ண காசை எடுத்துருவோம். அது இல்லாமல் நம்ம வந்து இன்னும் வீரியமாக இருக்குன்னு சொல்லும்போது யுவானில் விற்கிறாங்க, இல்லை ருப்பியில் விற்கிறான், ரூபிளில் விற்கிறான்ற அந்த எல்லாத்தையும் மாற்றி ஒழுங்கு மரியாதையாக வந்து டாலர்லாம் வாங்கணும்னு சொல்லி நம்ம டாலர் கரன்சி இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிடுவோம். அது இல்லாமல் அடுத்து சைனாவை வந்து சப்ரஸ் பண்ணிடுவோம். நீ ஒழுங்கு மரியாதை நான் சொல்ல கேளு, அப்போ தான் உனக்கு வந்து ஆயில் கொடுப்பேன், இல்லை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம நிறுத்த முடியும். அப்படி சொன்னால் நமக்கு இவ்வளோ லாபம் இருக்குது. இந்த லாபம் வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நமக்கு வந்து 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 500 லட்சம் கோடி, அப்புறம் 1000 லட்சம் கோடி, இந்த அளவுக்கு நமக்கு வந்து பெரிய பெனிஃபிட் கிடைக்கும். டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பெரிய அளவுக்கு சப்மிட் பண்ணணும். இது சொன்னால் இதெல்லாம் அவ்வளோ டீட்டெயில் இருக்கா சொல்லாது. இது ஒன்றுமே பண்ணாமல் எடுத்தங்கவுத்தேன்னு திடீர்னு பிப்ரவரி 28ஆம் தேதி அடிக்க ஆரம்பிக்க 27ஆம் தேதி முடிவு பண்ணுறாங்க. ஓகே, முடிவு பண்ணி நெத்தன்யாகு சொன்னோடனே பீட்டர் ஹெக்ஸேத்தை கூப்பிட்டு, ஏன்னா பீட்டர் ஹெக்ஸேத் தான் வந்து அங்கே டிஃபென்ஸ் செக்ரட்டரி. ஏன்னா அங்கே வந்து எப்படின்னா மினிஸ்டர் கிடையாது. நம்ம ஊரில் அமைச்சர் அப்படிமோ, அங்கே வந்து செயலாளர் இருப்பாங்க. அதான் வித்தியாசம். ஆனால் அந்த மினிஸ்டர் என்னவோ அதுதான் அங்கே. ஸோ பீட்டர் ஹெக்ஸேத் முதலேருந்தே எப்போவுமே எல்லா இடத்துலையும் சொல்கிறது, அந்த ஆளோட பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, அது ரொம்ப திமிராகவே இருக்கும். நான் என்ன தவிர அவர் யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த ஆள் வந்து இந்த இதில் பேசும்போது, அந்த ரோ கண்ணான்னு ஒருத்தர் பேசும்போது திருப்பி வி ஆர் ட்ரைங், வி ஆர் டூயிங் அப்படின்னு அதை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே இந்த அர்ணப் கோஸ்வாமி வந்து ரிப்பப்ளிக் டிவியில் அந்த ஆள் இந்த இதில் இப்போ டிபேட்டில் பேசும்போது வாட் ஐம் சேயிங் அப்படி அடுத்தவங்களை பேச விடாமல் போட்டு அமுக்கும். அப்படியே அந்த பாடி லாங்குவேஜ் அப்படி இருந்துச்சு அதில் பார்க்கும்போது. ஆனால் என்ன பண்ணாலும் சரி வந்து அந்த ஆட்கள் எதிராக இருக்கிறார்கள். ரோக்கனான ஒரு லேடி, அப்புறம் இன்னொருத்தர்லாம் பேசும்போது என்ன பண்ணா, ஸ்டாப் ஐம் சேயிங் ஸ்டாப், இது வந்து ஆர்டர் அப்படின்னு ஒன்று ஸ்டாப்னு சொன்ன உடனே அங்கே பார்த்தா அப்படி ஹெக்ஸேத் வந்து அப்படி அந்த பாடி லாங்குவேஜ் என்னடா நம்மளை வந்து இப்படி வந்து கார்னர் பண்ணுறாங்க. ஏற்கனவே ஒவ்வொருத்தரும் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் ரோ கண்ணான்னு ஒருத்தர் வந்து அதை டீட்டெயில் எல்லாம் பார்த்தேன், எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். அதில் சொல்லும்போது வந்து அக்னாலேஜ் வெதர் காஸ்ட் இஸ் இன்வால்வ்டு. இது வந்து நம்ம அங்கே போய் அடித்தோம், முற்றுகையிட்டோம், நமக்கு செலவு ஆச்சா இல்லையா அப்படின்னா, நான் என்ன ஆச்சுன்னா அதை நான் சொல்ல, செலவு ஆச்சா இல்லையா அது சொல்லுங்கள். யூ அக்னாலேஜ். அது அந்த செலவு வந்து நம்ம இங்கேருந்து ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட்ஸு இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து செலவு ஆச்சுங்கிறத ஒத்துக்கிறீங்க. செலவு ஆச்சு இல்லை, எவ்வளோ ஆச்சு? $5000, $10,000 இப்படியா? அதுனா ரைட் ஓகே அப்படின்றலாம். நீங்கள் உங்கள் வாயால் சொன்னது 25 பில்லியன், 2 லட்சம் கோடி நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க. அது இந்த மக்களோட வரிப்பணம். அதுக்கு என்ன ரிட்டர்ன் கொண்டு வந்தீங்க? அப்புறம் யார்கிட்ட நீங்கள் பெர்மிஷன் கேட்டீங்க? சார் இதுக்கிட்ட டெமோக்ராட் செனட்டர்களும் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சார். அதாவது நீங்கள் வந்து போர் தொடுக்குறீங்க அப்படின்னா காங்கிரஸ் பார்ட்டிலேருந்து பர்மிஷன் வாங்க, ஆனால் நீங்கள் அதை மீறிட்டீங்க, ஒரு சட்டமும் இருக்கு. அது வந்து காங்கிரஸுக்கு தனி நம்ம ஊர் மாதிரி இல்லாமல் அந்த காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒரு கூட்டமைப்பு. இதில் ரிப்பப்ளிக்கன், டெமோக்ராட்டிக். ஓகே, அதை கூப்பிட்டு நான் முதல்ல ஏன் இவ்வளோ விளக்கம் சொன்னேன்னா, 2 பார்ட்டி எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு, எல்லா எம்பிக்களையும் கூப்பிட்டு வச்சு இதெல்லாம் சொல்லி அங்கே வந்து பெர்மிஷன் வாங்கணும். இது பெர்மிஷன் வாங்காமல் அவசரத்துக்கு நம்ம இவர் அதிபருக்கு ஒரு அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தில் அடிச்சிட்டாரு. அடித்தா அவருக்கான அதிகாரம் இருக்குல்ல, அதோட எல்லை என்னென்னா 60 நாளில் ஓகே வந்து பதில் சொல்லி ஆகணும்.
60 நாள் முடிஞ்சுச்சு. ஆனா அது இவரும் சொல்றாரு இல்ல, போர் காலத்துல தான் சட்டத்தை நாங்க மீறி இருக்கோம், மீறப்படலாம் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. அந்த மீறல் தான் வந்து அந்த மீறல் தான் காங்கிரஸை கூப்பிட்டு இந்த பார்லிமெண்ட்டை கூட்டி பெர்மிஷன் வாங்காம ஓகே அடிச்சது. அந்த இவ்வளோ விளக்கம் சொன்ன காரணம் என்ன, இதெல்லாம் சொல்லி மெஜாரிட்டி ஏகோபித்த 50 பேருக்கு மேலே ஓகே சொல்லி பெர்மிஷன் வாங்கி தான் பண்ணணும். நீ பெர்மிஷன் வாங்காம பண்ணிட்டேல, இப்போ பெர்மிஷன் வாங்க பண்ணல, என்ன கெயின் பண்ணியிருக்கோம்? ஈரான் வந்து தோத்துருச்சா? கேட்குற கேள்விலாம் நம்ம வந்து வெளியில் இவ்வளோ பேசிட்டு கேட்குறோம்ல, நம்ம என்ன கேட்க நினைக்கிறோமோ அதை வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டி, அதாவது ஆப்போசிட் பார்ட்டி, டெமோக்ராட்டிக் பார்ட்டி என்ன கேட்குறாங்க, நம்ம என்ன கெயின் பண்ணியிருக்கோம், இல்லை என்ன லூஸ் பண்ணியிருக்கோம்? அங்கே ஈரானில் நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோமா? அடுத்து என்ன சொல்ல வர்றீங்க? அவங்க போட்டு பயங்கரமாக காரணப்படுறாங்க. அப்படியே இந்த ஆள் வந்து வெளவெளத்து போய், ஏன்னா இதுக்கு பதில் சொல்லணும், இல்லைன்னா அந்த ஆள் ஜெயிலுக்கு போகணும். அது செக்ரட்டரி மினிஸ்டராக இருந்தால் கூட நீங்கள் வந்து எல்லாத்தையும் மீறி இருக்கீங்க. அப்போ என்ன செய்வோம், அதுக்கு அடுத்து வந்து எல்லாம் சேர்ந்து இவருக்கு நவம்பர் மாதம் ஒரு பெரிய கண்டம் இருக்குது ட்ரம்ப் வந்து இம்பீச் பண்ணி போட்டு, நீ இதெல்லாம் பண்ணியிருக்க, எப்ஸ்டீன் ஃபைல்கள் எல்லாம் சேர்த்து மொத்தமாக போட்டு அந்த ஜெயிலில் போட்டுருவாங்க. இப்போ அதிபராக இருக்கும்போது ஜெயிலில் போட முடியாது. ஆனால் அதிபராக இருக்கும்போது அவர் மேலே வந்து குற்றச்சாட்டு பண்ணி, அந்த குற்றச்சாட்டின் பேரில் அவர் அதிபராக இருக்கிறதுலேருந்து பொசிஷன்லேருந்து நீக்கி சாதாரண மனுஷனாக்கி அதுக்கப்புறம் வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க. சார் அப்போ இன்னொரு குற்றச்சாட்டும் அங்கே அமெரிக்காவில் இருக்கிறாங்க சார். ஏன்னா அது மறைமுகமாக தான் இருக்குங்களே. அமெரிக்காவோட சென்ட்ரல் பேங்க், ஃபெடரல் பேங்கோட தலைவரை வந்து ஜெரம் பவலை வந்து மாற்ற போகிறாங்க. அதுக்கு காரணம் இவர் தான். அது மட்டும் இல்லாமல் வட்டி விகிதத்துலேருந்து ஒரு மாற்றம் ஒன்று வரப்போகுது, அதனால வந்து எக்கனாமிக்ஸ் பாதிக்கப்பட போகுது உலக அளவில் சொல்கிறாங்க. இது என்னதுங்க சார்? பெருசு, அதாவது ரொம்ப சிம்பிளான விஷயங்க. இந்த ஜெரோம் பால், ஃபெடரல் பேங்க்கு, அங்கே இருக்கிற டாலர் அந்த விநியோகம், அதுக்கப்புறம் வந்து டாலர் நோட்டு கரன்சி விநியோகம், அதுக்கப்புறம் வந்து பாண்டு இருக்குல்ல, அந்த பாண்டு, இது எல்லாத்துக்கும் முக்கிய இவ்வளோ தூரம் அஜிடேஷனாக இருக்குது காரணம் யார் தெரியுமில்ல? சைனா. என்ன பண்ணாங்க, 1.2 ட்ரில்லியன் 1.3 ட்ரில்லியன் வரைக்கும் அங்கே பாண்டு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதில் போன வருஷமே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 600 பில்லியன் 60 லட்சம் கோடி அதுக்கு வந்து பாண்டை பூரா வந்து கூப்பிட்டு, அப்போ அது வேணுமா, சலிசா கிடைக்குது, வேணுமா பாண்டு. இந்த பாண்டு வந்து அமெரிக்கன் பாண்டு வந்து உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ஒரு பாண்டு வாங்கினீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பெரிய அசட்டு. அந்த பாண்டுக்கு வருஷம் 5.5% 6% அமெரிக்காவோட ஃபெடரல் பேங்க் வட்டி தரும். இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவில் நம்ம வந்து 1000 கோடி ரூபாய்க்கு அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், பாண்டு வாங்கியிருக்கோம். அதில் வந்து வருஷத்துக்கு 6% வட்டின்னு வச்சுங்களேன். இப்போ 10%னா 100 கோடி, 6% 60 கோடி. 60 கோடிங்கிறது வந்து நம்ம எப்படின்னா வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய அந்த பணம். அப்போ என்னென்னா நம்ம வந்து வேறு வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. காரணம் நம்ம கையில் ரிசர்வ் இருக்குல்ல, அந்த ரிசர்வ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 60 கோடி ரூபா டாலராக இருக்குது அப்படின்னு நமக்கு அந்த கணக்கு உண்டு. அப்போ நமக்கு அந்த பாண்டு வாங்குறது, பாண்டு வச்சுருக்கிறது வெறும் பேப்பர் தான் வச்சுருக்கிறது, நமக்கு அவ்வளோ கௌரவம், அவ்வளோ பலம் எக்கனாமிக்கலாக. அதை பூரா சிதைச்சிட்டாங்க வந்து சைனா. என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு பக்கம் பாண்டை வந்து விற்கும்போது உதாரணத்துக்கு 1000 கோடி ரூபாய்க்கு பாண்டு வாங்கி அதை இப்போ 1100, 1150, 1200 கோடி அப்படி ரேட்டில் இருக்க வச்சுக்கலேன். இது விற்க ஆரம்பித்தா என்ன ஆகும், 950 கோடி, 900 கோடி, அப்போ 100 கோடி நஷ்டமாகும். இவங்க வந்து கிட்டத்தட்ட வாங்கின காசுக்கு வரைக்கும் 600 பில்லியன் அதை விற்றுட்டாங்க. விற்றோன்னே அஜிஜோ என்ன இப்படி மார்க்கெட்டில் சலிசாக கிடைக்குதே அப்போ நாளாளுக்கு கேட்கும்போது இவங்களுக்கு வந்து திரும்ப கடன் வாங்கணும். அப்புறம் இங்கே வந்து ஏற்கனவே 4 வருஷம் யுக்ரைன் போர் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே ஆயுதங்கள் இருக்குல்ல, எக்கச்சக்கமாக சப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த ஆயுதங்கள் வந்து அமெரிக்கா சொந்தமாக தயாரிக்கிறது இல்லை. அமெரிக்கா வந்து ஒரு 5-6 கம்பெனிகள்கிட்ட வந்து கான்ட்ராக்ட் கொடுக்குறது. ஓகே, நம்ம இந்தியா மாதிரி இல்லை, சைனா மாதிரி இல்லை, ஈரான் மாதிரி இல்லை, ரஷ்யா மாதிரி இல்லை. அவங்க வந்து எப்படின்னா ஒரு 10 கம்பெனிகிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்து, நீங்கள் வந்து மிசைல் பண்ணு, நீ ட்ரோன் பண்ணு, நீ ஃப்ளைட்டு பண்ணு, நீ ஏர்கிராஃப்ட் பண்ணு அப்படின்னு கான்ட்ராக்ட் கொடுக்குறது. போயிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. போயிங் வந்து இந்த மாதிரி ஃபைட்டர் ஜெட்டெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த மாதிரி கம்பெனியில் கான்ட்ராக்ட் கொடுத்தா அவன் இப்போ பைசா கேட்பான்ல, கொடுக்குறதுக்கு பைசா வேணும்ல. இந்த பைசா வந்து சைனா வந்து உருவிட்டான். அப்புறம் இங்கே வந்து பெட்ரோல் வாங்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பெட்ரோலுக்கு வந்து டாலர் கொடுக்கணும். இல்லை நீ யுவான்லேயே கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாற்றிட்டாங்கன்னா என்ன ஆகும், டாலருக்கு வேல்யூ இல்லாமல் போயிடுது. டாலர் வேல்யூ இன்றைக்கி நமக்கு 92 ரூபா இல்லை 93 ரூபா நம்ம ரூபாய்க்குன்னு வச்சுங்களேன். டாலர் வந்து வேல்யூ குறைய நம்ம கையில் வந்து $1000 வச்சுருக்கோம் உதாரணத்துக்கு. அது வந்து சைனா பண்ண வேலையால் நம்ம கையில் $1000 இருக்குது. இப்போ $1000 என்ன பொருள் வாங்குவோமோ
அது ஒரு 6 மாதம் கழித்து பார்த்தா நமக்கு $900 தான் பொருள் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி டாலரோட வேல்யூ வந்து 10% இறங்கிருச்சு சைனா பண்ண வேலை. அப்போ இவங்களுக்கு வட்டி நிறைய கட்டணும். அந்த நாட்டை நடத்துறதுக்கே பணம் இல்லை ஆக்சுவலாக அமெரிக்காட்ட. ஏன்னா இந்த மாதிரி இந்த இதில் ஈரான் போரில் வெற்றி அப்படின்னு சொல்லி ஒரு 30 நாளில் 40 நாளில் வெற்றி அடைஞ்சிருந்தாங்கன்னா அவங்க நினைச்சாலும் செய்வாங்க, எக்கச்சக்கமாக செய்வாங்க. ஏன்னா வெனிசுலாவில் டக்குன்னு வந்தாங்க, தூக்குனாங்க, கொண்டு போயிட்டாங்க, ஓகே வெற்றி. அது வந்து சும்மா இத்தினோண்டு ஒரு சாதாரண ஒரு சின்ன குட்டி எலி அடிச்சாங்க. ஆனால் இது வந்து எப்படின்னா பழம்பெரும் பெருச்சாலி அல்லது ஒரு பெரிய சிங்கம். இது சிங்கத்தோட கோயிலுக்குள்ள போய் கழுத்தை மாட்டிக்கிட்டு ஐயோ ஐயோன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல என்னாச்சு, ஈரானை அடிக்க முடியல. ஈரானால் அவங்க நேரடியாக சொன்னது வந்து $25 பில்லியன் இந்த இதில் மட்டும் செலவுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரிஜினல் செலவு இன்னும் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் அந்த காங்கிரஸ் அந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு $2 பில்லியன் செலவாகுது ஒரு நாளைக்கு. இப்போ என்னாச்சு, 50 நாள் தாண்டி போயிடுச்சா? இப்போ என்னாச்சு, 100 பில்லியன் ஆச்சா? அப்போ சொல்லி 25 பில்லியன் சொல்கிறாங்க. எதுக்கு? அங்கே கப்பல் போனதுக்கு வந்ததுக்கு அதுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. மிச்சம் அது இல்லாமல் எதிர்காலம்னு ஒன்று இருக்குல்ல, இது வரைக்கும் இங்கே வந்ததுனால ஏகப்பட்ட பேர் அவனோட ஃபைட்டர் ஜெட் F-35 F-15க்கெலாம் ஆர்டர் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ஆர்டர்லாம் நிறையா கேன்சல். அதைத்தான் வந்து ஈரான் அடிச்சிட்டாங்க அப்படின்னா அது கேன்சல். அப்போது உங்களுக்கு நிறையா இழந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் புதுசாக ஆர்டர், ஏற்கனவே பழைய ஆர்டரும் கேன்சல் ஆகுது, புது ஆர்டர் கிடைக்கல. அயன் டோமை போட்டு மொத்திட்டாங்க ஈரான். அப்போ அயன் டோமுக்கு ஆர்டர் கிடையாது. அப்போ அயன் டோம் மாதிரி பேட்ரியாட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ். இவங்க SU-400 SU-300 இங்கே வச்சுருக்காங்கல்ல, ரஷ்யா மாதிரி. இவங்ககிட்ட வந்து அமெரிக்கா வச்சுருக்க ரொம்ப ஃபேமஸ் என்னென்னா, நம்பர் 1 வந்து பேட்ரியாட்டு, நம்பர் 2 வந்து தாடு, THAAD தாடு. தாடு வந்து ரொம்ப விலை ஜாஸ்தி. ஒவ்வொரு தாடும் 4000 கோடி ரூபா சொல்கிறாங்க ஒரு தாடும். ஓகே, அந்த மாதிரி பெரிய விலை உள்ளது. அந்த தாடை வந்து 6 தாடை வந்து தாக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு 33 பேட்ரியாட்டு அடிச்சிருக்காங்க. அப்போது எல்லாம் அடிபட்டு போச்சு. அப்போ உன்ட்ட வாங்கி என் நாட்டை எப்படி நான் பாதுகாக்க முடியும்? உன்னோட தளத்தையே உன்னால் பாதுகாக்க முடியல ஈரான்ட்டேருந்து, ஒத்த நாட்டிலேருந்து. அப்போ நீ எப்படி அடுத்த நாட்டுக்கு வந்து பாதுகாக்கிறதுக்கு கொடுப்ப அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஆர்டர் பூரா நிறைய கேன்சல் ஆகுது. சார் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, அமெரிக்கா அந்த ஆர்டர் நிறைய கேன்சல். அப்போ இதுக்கு வந்து பொருளாதார ரீதியாக அமெரிக்கா வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அடைஞ்சு, பயங்கர பாதிப்பு. ஆனால் இதில் வந்து இந்த ஏற்கனவே ஷேர் மார்க்கெட் வந்து போரால வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கு. ஆனால் இதுக்கிடையில் வந்து ஃபெடரல் பேங்க் வட்டி விதில் ஒரு மாற்றம் வந்ததுனால இன்னும் ஷேர் மார்க்கெட் வந்து அடி வாங்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து அமெரிக்க குடிமகன்களே வந்து சில விஷயங்கள் ஒன்று பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப வைரல் இல்லை. இதை நம்ம இதை சொல்லி முடிச்சிருவோம். இந்த வட்டி விகிதம் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுன்னு சொன்னீங்கல்ல. இப்போ அமெரிக்கா வந்து பாண்டு வாங்கலையோ பாண்டுன்னு அலையிறாங்க. ஏன்னா வெளிநாடுகள், குறிப்பாக யூரோப்பியன் கண்ட்ரிஸோ, அவனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஜப்பானோ, அப்புறம் அரபு நாடுகளோ யாருமே இப்போ அமெரிக்கா பாண்டு வாங்க தயாராக இல்லை. ஆனால் அவனுக்கு பாண்டு விற்றா தான், பாண்டை வந்து ஜென்ரேட் பண்ணி அந்த காசு வந்தால் தான் அங்கே சம்பளம் கொடுக்க முடியும், அங்கே ரன் ஆகும். மக்கள் நல திட்டங்கள் ரெண்டாவது, அந்த கவர்மெண்ட் ரன் பண்ணுறதுக்கே காசு வேணும். அப்போ பாண்டு வந்து விற்கணும் அப்படின்னா லோக்கலில் இருக்கிற பெரிய பணக்காரன்னு வாங்குறாங்க. அவங்களுக்கு வந்து 5.5% 6% வாங்கி என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கலன்னு அதை எது வரைக்கும் சொல்லி நான் படித்து பார்த்து கேள்விப்பட்ட வரைக்கும் எதுனா 9% வரைக்கும் வட்டி தராத சொல்கிறாங்க. ஒரு நாடு தன்னோட பாண்டுக்கு 9% கொடுக்குறாங்கன்னா அந்த நாடு வந்து படுகுழியில் போய் விழுதுன்னு அர்த்தம். அதிகபட்சமான பொதுவாக என்ன செய்வாங்கன்னா 3% கொடுப்பாங்க பாண்டுக்கு, 4% கொடுப்பாங்க. 5.5% 6% பாண்டு வந்து அது ரொம்ப மிகப்பெரிய அளவு. ஏன்னா நீங்கள் 6%க்கு வட்டிக்கு பாண்டை விற்று அதை நீங்கள் வந்து அந்த கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுக்கு செலவு பண்ணீங்கன்னா எங்கேருந்து ஜென்ரேட் பண்ணுவீங்க? அந்த வட்டி கட்டுறதுக்கு எங்கேருந்து கட்டுவீங்க? வட்டி கட்டுறதுக்கு திரும்ப வந்து பாண்டை ஜென்ரேட் பண்ணுவீங்க, இதை பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனை. அப்போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், இன்றைக்கி சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கேசோலின்னு சொல்லி நம்ம பெட்ரோல் இருக்குல்ல, அது வந்து $6 சில இடங்களில். சரி, அப்போ முன்னாடி $2.5 இருந்தது, இப்போ $6. குடிமக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு இல்லை, நிறையா பேர் வந்து பசி பட்டினியாக இருக்காங்க. அப்புறம் விலைவாசி எக்கச்சக்கமாக ஏறி போச்சு. ஏன்னா உலக நாடுகளில் பூரா உரண்டை எழுத்துருக்கு ஆரம்பத்தில் இருந்தே. உனக்கு நான் வந்து டேக்ஸ் போடுறேன், இங்கே டேக்ஸ் போடுறேன், H-1B விசா பிரச்சனை பண்ணுறேன். அப்புறம் வந்து கொஞ்சம் நஞ்சமாக அந்தாலும் இப்போ கடந்த ஒரு 1.5 வருஷத்தில் 1.25 வருஷத்தில் அவர் பண்ணியிருக்க கொடுமைகள் இருக்குல்ல அந்த நாட்டுக்கு, அடுத்த நாட்டு கொடுமைலாம் பிரச்சனை இல்லை, அந்த நாட்டுக்கு பண்ணியிருக்க கொடுமைகள் எக்கச்சக்கம். அந்த மக்கள் வந்து 70%க்கு மேலே என்ன பண்ணுறாங்க, இந்த ஆளை வந்து இம்பீச் பண்ணுங்கன்றாங்க. சரி, ட்ரம்ப் வந்து ஓகே பிடிக்குமா பிடிக்காதன்னதுக்கு 99% பிடிக்காதுன்றாங்க, 99%. அப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ அவரோட தரம் என்ன, அவரோட புகழ் என்னன்னு யோசிச்சு பாருங்க. அதனால இப்போ வந்து வேறு விதமாக தான் அவங்க போராட்டத்தை வந்து காட்டுறாங்களோ இப்போ அமெரிக்க மக்கள். அது வந்து எப்படின்னா வீடு இல்லாத மக்கள் பண்ணுறாங்க. அதை நம்ம ஆட்கள் அங்கே இந்தியன் அங்கே சிட்டிசனாக இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்னென்னா இந்த மாதிரி இந்தியாவை ஹோல்கள்
ஹெல் ஹோல் அப்படின்னு சொல்லி இப்போ இந்தியாவோட நரக குழி இந்தியாவை அப்புறம் சைனாவை அப்படின்னு சொல்லி சொன்னது, அதை பற்றி முன்னாடி பேசியிருப்போம். அது நரக குழின்னு சொன்னதுனால நீ நரகுல என்ன ஸ்ட்ரீட்டில் ஒன்று கடிக்கிறான், ஒழுங்காக ட்ரெஸ் போட மாட்டான், உங்களுக்கு உங்கள் நாட்டில் ஒழுங்காகவே வந்து சாக்கடை சுத்தம் இல்லை, கண்ட இடத்துல ஒன்று கிடைக்காது, இது பண்ணுறான், ரொம்ப மோசமாக இருக்குது, உங்கள் நாடு வந்து ஒரு நரக குழிங்க வந்து ஒரு வாழ்கிறதுக்கே தகுதியில்லாத நாடு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கேயும் சைனாவையும் அப்படி சொன்னால் அதிகமாக இல்லாமல் அதிகமாக இந்தியாவை தான் அப்படி சொன்னோன்னா இந்தியன் வந்து என்னென்னா நீ வந்து எங்கள் நாடை சொல்கிறியா, உங்கள் நாட்டில் பாரு பூரா ரோட்டில் வந்து எல்லாம் ஒன்று கடிச்சிட்டு இருக்காங்க, வயசு பொண்ணுங்க வந்து பக்கத்தில் காடுகள் இருக்குல்ல அதில் உயரமான செடி கூட இல்லை, அதில் டக்குன்னு வந்து அவுத்து போட்டு உட்காந்து ஆகி போகுதுங்க. அப்போ உண்மையான நரக குழி வந்து உங்கள் நாடு தான். அதை காட்டுறதுக்கு இப்படி பண்ணுறாங்க. ஆமாம், இப்போ தான் எல்லாம் எவிடன்ஸ் இருக்குல்ல. நீ இஷ்டத்துக்கு எந்த நாட்டையும் எந்த தலைவர்களையும் யாரையும் நம்ம இஷ்டத்துக்கு பேச முடியாது அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான விஷயம். அமெரிக்காவோட இன்னைக்கு அவங்களுக்கு ட்ரம்ப்பு அப்புறம் முக்கியமாக இப்போ ஆன்சர் பண்ண வேண்டியது வந்து பீட் ஹெக்ஸத், அந்த டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஆன்சர் பண்ண முடியாமல் அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதிரி மனநலம் பாதிக்கப்படுற அளவுக்கு வந்து ஆயிட்டாருன்றாங்க. எப்படா ஆன்சர் பண்ண என்ன பண்ண போகிறாங்களா அப்படின்னு ஒரு மாதிரி ஆகும் தெரியுமா, டென்ஷன் உச்சம், அந்த மாதிரி ஆகிட்ட சொல்கிறாங்க. நன்றி சார். ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போரை பற்றியும் இப்போ முக்கியமாக அமெரிக்காவோட பாதுகாப்பு செயலர் கொடுத்த அந்த விளக்கம் என்ன, அதுக்கு அமெரிக்கா எந்த அளவுக்கு வந்து ஒரு பிரதிபலிச்சிருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி, தொடர்ந்து பேசுகிறேன். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.